அனைவருக்கும் வணக்கம். இந்த காதலர் தின மாதத்தில் தேவதேவனின் ஒரு கவிதையோடு இந்த உரையை தொடங்கலாம் என்றிருக்கிறேன். கட்டிப்பிடித்து முத்தமிடவா முடியும், ஒரு காப்பி சாப்பிடலாம் வா. இதுதான் ஒரு கவிதை, தேவதேவனுடைய மிக எனக்கு பிடித்தமான ஒரு கவிதை, இன்றைய நாளில் மிக பொருத்தமான ஒரு கவிதையும் கூட. அடுத்ததாக, சமகாலத்தில் நான் பெரிதும் மதிக்கும் எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்களுக்கும் கவிஞர் லக்ஷ்மி மணிவண்ணன் அவர்களுக்கும் இந்த பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி காதலர் தின கொண்டாட்டங்களை விடுத்து தத்தமது தோழிகளோடு வந்திருக்கும் தோழர்களுக்கும், ஒரு நல்ல செறிவான உரைக்காகவும் நண்பனின் கவிதை நூலுக்காகவும் வருகை தந்திருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கங்கள். இந்த நிகழ்வினுடைய அழைப்புதலை ஜெயமோகன் அவர்கள் அவருடைய இணையதளத்தில் வெளியிட்டிருந்தார். அதில் கருத்துரை அப்படிங்கிற இடத்துல லக்ஷ்மி மணிவண்ணன் அவங்களுடைய பேர் மட்டும்தான் இருந்தது. அது கீழே என்னுடைய பேர் பீக்கு அப்படின்னு இருந்திருக்கும். அது என்னடா இது பீக்குன்னெலாம் ஒரு பேர் வைப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். மதார் என்கிட்ட முதலே கேட்டார், ஜி இது கண்டிப்பாக பீக்குன்னு தான் போடணுமா, இல்லை பிரவீன்குமார் கொஞ்சம் நல்லா இருக்குது, பீக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னாரு. இல்லை ஜி பரவாயில்ல, பீக்குன்னு இருக்கட்டும், அப்படியே அது இருந்துட்டு அப்படி இருக்கட்டும் அப்படின்னேன். எனக்கு இன்னொரு பையன் என்ன அப்படின்னா, அதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சாரனுடைய இணையதளத்தில் ஒரு விவாதம் மாதிரி பாலகுமாரன் ஆஞ்சில் நடந்து வச்சு அதில் ஒரு கேள்வி வருது, விஷ்ணுபுரம் விருது உள்ள ஆளை ஏன் விஷ்ணுபுரம் இல்லை விண்முரசு அதில் ஏன் பாலகுமாரனை பேச வைக்கலை அப்படிங்கும்போது சார் எழுதியிருக்கிறாங்க, சிற்றுதல் மரபுச்சூழலில் அழைப்புதலில் பெயரில்லாதவர்களை மேடையில் அழைத்து பேச வைப்பதில்லை அப்படிங்கிற மாதிரி எழுதியிருந்தாங்க. எனக்கு அப்போவே ஐயோ நம்ம வேற இந்த அழைப்புதல் எல்லா பக்கமும் அனுப்பி நான் பேச போகிறேன் வேறு சொல்லியிருக்கோமே, நம்மளை மேடை ஏற்றுவாங்களா மாட்டாங்களான்னு இருந்தது. ஒரு 2-3 தடவை மதார்கிட்டையும் லேசாக கேட்டுக்கிட்டேன். ஓப்பனாக கேட்கல, ஜி நான் பேசுகிறேன்னா இல்லையா அப்படின்னு கேட்கல, ஜி முதல்ல லக்ஷ்மி ஒன்று தானே பேசுகிறதுக்கப்புறம் தானே நான் அப்படிங்கிற மாதிரி கேட்டு கொஞ்சம் அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். ஒரு வழியாக நம்மளை மேடை ஏற்றிட்டாங்க. ஸோ நன்றி அதற்கு. இலக்கிய வாசிப்பின் வாசலில் தயங்கி நிற்கும் என்னை ஜெயமோகன் போன்ற ஒரு எழுத்தாளுமை முன்னர் நின்று பேச வைப்பதற்கு ஒரு தைரியம் வேணும். அந்த தைரியம் மதாருக்கு இருந்ததுக்கு என்னுடைய நன்றியும் ஒரு பாராட்டும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி நான் இலக்கியம் வாசிக்கிறேன், எனக்கு ஓரளவு இலக்கியம் ஒரு புத்தகத்தை பற்றி ஒரு 20 நிமிஷம் என்னால் பேச முடியும் அப்படின்னா, நான் எடுத்துக்கிட்டது எல்லாமே எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்களிடம் இருந்து தான். ஒரு 3 வருஷமாக நான் தீவிரமாக வாசிக்கிறேன்னு சொல்லலாம். அந்த 3 வருஷமாகவே டெய்லி காலையில் என்னுடைய முதல் வேலை நியூஸ் பேப்பர் படிக்கிறது கிடையாது. ஸ்டில் நான் போட்டித் தேர்வுகளுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாலும் என்னுடைய முதல் இது என்ன அப்படின்னா, ஜெயமோகனுடைய தளத்தில் வாசிக்கிறது தான். அது நான் இப்போ ஒரு டைம் வச்சுருக்கேன், ஒரு 1 ஹவர் வாசிக்கணும், 1 ஹவர் ஜெயனுடைய தளங்கள் வாசிக்கணும், அதுக்கப்புறம் நியூஸ் பேப்பர் வாசிக்கணும் அப்படின்னு போவேன். இந்த 3 வருஷத்தில் ஒரு நாள் கூட 1 மணி நேரத்தில் ஜெயனுடைய தளத்தை மூணுனது கிடையாது. அது எக்ஸீட் ஆகி தான் போயிட்டு இருந்திருக்கு. அப்படி தொடங்கினது தான் புறப்பாடு புத்தகத்தை ரொம்ப நாள் வாசிக்கணும்னு ஆசை, ஆனால் அதை புத்தகமாக தான் வாசிக்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் இருந்தேன். சமீபத்தில் இல்லைங்க புத்தகமாக இல்லை, அது வாசிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது. இன்னைக்கு காலையில் கூட அதான் வாசிச்சுட்டு இருந்தேன். அதனுடைய 6வது சாப்டர் வாசிச்சுட்டு இருந்தேன். அது ஒரு மாதிரியான ஒரு உலக்கொந்தளிப்பாக வரக்கூடியது. அவருடைய நண்பர் கூட அந்த இடத்துக்கு போவார். அதை வாசிச்சுட்டு அதை அப்படியே மூடி வச்சுட்டு அண்ணன் வந்திருந்தார், சென்னையிலேருந்து வந்திருந்தார். ஸோ அண்ணனை பிக்கப் பண்ணிவிட்டு அப்படி இங்கே ஒரு நிகழ்வு தான் இது. அதனால் ஜெயமோகன் முன்னாடி பேசுகிறது என்ன அப்படின்னா, கடலில் இருந்து நீரை கையில் எடுத்து மறுபடியும் கடலுக்குள்ளே விடுற மாதிரி தான். நான் என்னெல்லாம் பேசணும் அது எல்லாமே நான் கற்றுக்கிட்டது எல்லாமே ஜெயமோகனுடைய இணையதளங்கள் இருந்து தான். ஸோ நான் முதலே ஒரு டிஸ்க்ளைமரோடு ஆரம்பிக்கிறேன். எப்படி கோவலனுக்கு கடிதம் எழுதிய மாதவி ஒரு டிஸ்க்ளைமரோடு ஆரம்பிப்பாங்க. சிலப்பதிகாரத்தில் 2 கடிதங்கள் வரும். அதில் ஒரு கடிதத்தில் அந்த டிஸ்க்ளைமர் இருக்கும், அடிகள் முன்னர் யானடி வீழ்ந்தேன், வடியா கிளவி மனங்கொள்ளல் வேண்டும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட என்னுடைய டிஸ்க்ளைமரும் அதே தான். ஸோ இப்போது மதாரினுடைய கவிதைகளை பற்றியும் கொஞ்சம் பேசிடலாம். எனக்கு தெரிஞ்சு மதாரனுடைய இந்த கவிதைகள் இணையவெளியிலோ அல்லது இதழ்களிலோ பெருசாக வெளியானவை இல்லைன்னு நினைக்கிறேன். இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா, இப்போது இணையவெளி அப்படிங்கிறது ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி பத்திரிகை வெளியுமே ரொம்ப இயல்பாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் இப்படியாகப்பட்ட ஒரு சூழலில் அந்த அந்த ஒரு துரித சுழல் அப்படின்னு சொல்லலாம், அதில் போய் சிக்காமல்
அப்படியான கவிதைகள் எப்படி வாசிக்கப்படும் அப்படின்னா, ரொம்ப அவசர அவசரமாக எழுதப்பட்டு, திருத்தப்பட்டு, பிரசுரிக்கப்பட்டு, ஒரு நீர்வழிப்படுவும் புனை போல வந்து வந்த வேகத்திலே போய் மறக்கப்பட்டு, அடுத்து என்னங்க இன்னும் எழுதலையா அப்படிங்கிற இருக்கக்கூடிய ஒரு சூழல் இது. அந்த ஒரு சூழலில் சிக்காமல் ரொம்ப பொறுமையாக ஒரு செறிவான ஒரு கவிதை தொகுப்பாக இது வந்திருக்கிறது எனக்கு உண்மையிலேயே ஒரு பெரும் மகிழ்ச்சி. நேற்று அகரமுதல்வன்கிட்ட பேசியிருந்தேன். அகரமுதல்வன் வந்து கொஞ்சம் நண்பர். அவர் மூலமாக தான் ஜெயனுடைய அறிமுகம் எனக்கு உண்டு. நேரில் அழைத்து போயிருக்கிறார் ஜெயை பார்க்குறதுக்கு. அவர் தான் சொன்னார், தம்பி ப்ரிப்பேர் பண்ணிட்டியாடா அப்படின்னாரு. ஆமாண்ணே பண்ணியிருக்கிறேன் அப்படின்னேன். நீ நல்லா பேசு, ஆனால் ஒரு கட்டுரை இல்லாமல் போயிடாத. நீ என்ன பேசினாலும் கையில் ஒரு கட்டுரையோடு போ. அப்போ தான் வந்து அதில் தேவையான மசாலாக்கள்லாம் தூவி பேசு. அப்போ தான் வந்து கூட்டத்தை தக்க வைக்க முடியும். இல்லைன்னா நீங்கள் பாட்டு பேசிகிட்டு இருப்பேன், டீ கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க, போயிடுவாங்க அப்படின்னாரு. அதனால் ஒரு உரையோடு தான் வந்திருக்கிறேன் நான். நாவல் சிறுகதைகளில் இருக்கக்கூடிய பெரிய அளவிலான ஒரு புரிதலோ அறிமுகமோ எனக்கு கவிதை கிடையாது. அது முதலே சொல்லிடுறேன். ஒருவேளை அதனால தான் வந்து மதார் வந்து இந்த தொகுப்பை வந்து நான் பேசணும் அப்படின்னு நினச்சிருப்பாரோ அப்படிங்கிறது எனக்கு தோணும். ஏன் அப்படின்னா, எந்த ஒரு துறையாக இருந்தாலுமே அதனுடைய ஒரு விற்பனர் அவர்கள் வந்து அது எக்ஸ்பர்ட், அவங்க வந்து பேசுவாங்க. அது இல்லாமல் ஒரு பொது சமூகத்தினுடைய கருத்தை அறியணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பொது வாசகர் ஒருத்தையும் பேச வைக்கிறது வழக்கம். அப்படி ஒரு பொது வாசகனாக தான் இந்த தொகுப்பை பற்றி நான் இங்கே பேசுகிறேன். ஒரு வாசகனாக ஒரு கவிதைகளில் நான் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது 2 விஷயங்கள். இது என்னுடைய ஒரு தனிப்பட்ட ரசனை தான். வெவ்வேறு ரசனைகள் ஒவ்வொரு விஷயங்களுக்கும் மாறுபடும். நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, ஒரு கவிதை வந்து அது நமக்கு தரக்கூடிய ஒரு பொயட்டிக் இமேஜரின்னு சொல்லலாம். அந்த காட்சி உருக்கள், அதனுடைய மொழிநடை மூலமாக நமக்கு அது உணர்த்தக்கூடிய அந்த காட்சி உருக்கள். இன்னொன்று என்ன அப்படின்னா, அந்த கவிதையை வாசிக்கும் போது நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு அகவயமான நெருக்கம் அல்லது புரிதல் என்றும் கூட சொல்லலாம். அதை கூடவே சில கவிதைகள் சில கவிதைகள் என்னாகும் அப்படின்னா, அதனுடைய அந்த ஒரு வார்த்தையோ ஒரு வரியோ அதை வந்து என்னாகும் அப்படின்னா ஒரு தத்துவார்த்த ரீதியான ஒரு கவிதை ஒரு தளத்துக்கு அதை வந்து எடுத்துகிட்டு போகும். மதாரினுடைய இந்த கவிதைகள் நான் வாசிக்கும் போது நான் எதிர்பார்க்கக்கூடிய அல்லது நான் விரும்பக்கூடிய விஷயங்கள் வந்து இந்த கவிதைகள் எனக்கு கிடைச்சிது. அது ஒரு பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக நான் பார்த்தேன். என்னுடைய தனிப்பட்ட ரசனைக்கு வந்து இது ரொம்ப உகந்த ஒரு கவிதை தொகுப்பாக தெரிஞ்சது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கவிதைகளில் காணப்படக்கூடிய காட்சி உருக்கள் எந்தவித பாசாங்குமற்றவை, மிகைப்படுத்தல்கள் இல்லாதவை, மிக இயல்பாக வெளிப்படக்கூடிய கவிதைகள் இவை. நாம் தெருவில் சாதாரணமாக காணும் ஒரு ஆடு, பலூன் விற்கும் தாத்தாவும் ஒரு குழந்தையும், ஹாரன் அடித்தவாறே பேருந்து ஓட்டும் ஓட்டுநர் என்று நம்முடைய அன்றாடங்களிலிருந்து ஊற்றெடுக்கும் கவிதைகள் இவை. இப்படி அன்றாடங்களிலிருந்து எடுத்தாளப்படும் கவிதைகள் ஒரு கவிஞனின் அப்போதைய அக ஓட்டத்தை மிக நுட்பமாக சொல்ல விளைபவை. இதற்கு உதாரணங்கள் நிறைய விஷயங்கள் நம்ம சங்க இலக்கியத்திலிருந்து நவீன இலக்கியம் வரைக்கும் நம்ம அதை சொல்லலாம். நான் சங்க இலக்கியத்திலிருந்து எனக்கு பிடிச்ச ஒரு உதாரணத்தையும் பக்தி இலக்கியத்தையும் லேசாக தொட்டு அதுக்கப்புறம் நான் முடிக்க வர்றேன். சமீபத்தில் விஷ்ணுபுரம் இலக்கிய வட்டம் சார்பாக எழுத்தாளர் முத்துலிங்கம் அவர்கள்கிட்ட வந்து ஒரு உரையாடல் மாதிரி ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. தமிழில் உதாரணங்களை மிக சுவாரஸ்யமாகவும் மிகச் செறிவாகவும் சொல்லக்கூடிய எழுத்தாளர்களில் முத்துலிங்கம் முதன்மையானவர் அப்படிங்கிற ஒரு கருத்து எனக்கு உண்டு. அப்போ அதில் கேட்குறாங்க, சார் உங்களுடைய உதாரணங்கள் இல்லை எடுத்துக்காட்டுகள் எல்லாமே வந்து இப்போ உள்ள மொழியில் சொல்லணும்னா வேறு லெவலில் இருக்கு சார், அதுக்கு என்ன சார் பண்ணுறீங்க, எப்படி சார் அது எப்படி சாத்தியமாகுது அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு முத்துலிங்கம் சொல்கிறாரு, இல்லைங்க நான் எதுவும் புதுசாக பண்ணலை. 2000 ஆண்டுகளுக்கு முன்னரே நம்மளுடைய தமிழ் சங்க இலக்கியங்களில் ஒரு பெயர் தெரியாத பெண் ஒருத்தி ஒரு பாடல் பாடியிருக்கிறார், அந்த பாடலை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு சொல்கிறாரு. அந்த பாட்டு என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். களம் செய் கோவே களம் செய் கோவே, அச்சுடை சாகாட்டு ஆரம் பொருந்திய சிறு வெண் பள்ளி போல தன்னோடு சுரம்பள வந்த எமக்கும் அருளி, வியன்மலர் அகன்புளில் ஈமத்தாளி அகலிது ஆக வனைமோ நனந்தலை மூதூர் களம் செய் கோவே அப்படிங்கிறது. இந்த கவிதையினுடைய பொருள் வந்து இருக்கட்டும், அது வேணால் ஒரு 2 வரிகளில் சொல்கிறேன். ஒரு தாலி ஈமத்தாளி, அந்த காலங்களில் வந்து இறந்தவர்களை புதைக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு தாலி. அவன்கிட்ட வந்து ஒரு பெண் வந்து தன்னுடைய சொல்கிற மாதிரியான ஒரு விஷயம் இது. தன்னுடைய கணவன் இறந்துட்டான், அவனோட சேர்த்து எனக்கும் சேர்த்து அந்த ஈமத்தாளி வந்து செய் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அதற்கு அவள் சொல்லக்கூடிய அந்த உதாரணம் என்னன்னு பாருங்கள். அந்த ஒரு மாட்டு வண்டியினுடைய சக்கரம் ஒன்று இருக்குது. அந்த சக்கரத்தில் ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு சிறு வெண் பள்ளி, ஒரு பள்ளி, அதை நம்ம பெருசாக பொருட்படுத்துறது கூட கிடையாது. அந்த பள்ளி போல் இத்தனை ஆண்டுகள் வந்து நான் வந்து அவன் கூடயே என்ன பண்ணிகிட்டு இருக்கேன், நான் பயணம் பண்ணிகிட்டு இருக்கேன்.
அது என்ன பண்ணுறேன், எங்கே போகிறேன் எதுவுமே தெரியாது. அந்த பள்ளி என்ன பண்ணும், சக்கரை எங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் அந்த பள்ளி போய்கிட்டு இருக்கும். அதே மாதிரி தான் நான் அவன் கூட இருந்திருக்கிறேன். அதனால் வந்து எனக்கும் சேர்த்து அவன் கூட என்ன பண்ணிடுங்க அப்படின்னா தாழி பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும். இது கருத்து ஓகே, ரெண்டாவது விஷயம். பட் அந்த உபயோகப்படுத்தக்கூடிய அந்த உதாரணம் இருக்குதுல்ல, சாக்காட்டில் இருக்கக்கூடிய அந்த சிறு வெண் பள்ளி போல அப்படிங்கிறது, இதுதான் வந்து நம்மளுடைய ஒரு தமிழ் மரபு அப்படிங்கிறது சொல்கிறது. நம்ம எதிர்பார்க்காத விஷயங்களை ஒரு சாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள்ல இருந்து அசாதாரணமாக நடக்கக்கூடிய சில விஷயங்களை சொல்லக்கூடியது. மதாரினுடைய கவிதைகள்லையும் இது வந்து நிறைய இடங்களில் காண கிடச்சது. அதை நான் சொல்கிறேன். இந்த பாடலில் எந்த இடத்திலும் அந்த பெண் தனது சோகத்தை நேரடியாக சொல்லவில்லை. நான் என் காதலனுடன் சாவிலும் இணையப் போகிறேன் என சினிமா வசனம் எதுவும் பேசவில்லை. மிக அந்தரங்கமான ஒரு குரலில் தன் சோகத்தை சொல்லுகிறாள். அவள் துயரம் நம் மனதையும் அப்பிச் செல்கிறது. இரவில் கேட்கும் ஒரு சோகமான பறவையின் குரல் போல மனதை உருக்குகிறது. ஒரு நல்ல கவிதையின் தன்மையாக இதை சொல்லலாம். கவிதை எதையும் சொல்லிவிடுவதில்லை, மாறாக குறிப்பால் உணர்த்துகிறது. மதாரினுடைய இந்த கவிதைகளையும் நான் அப்படித்தான் பார்க்கிறேன். தன் கவிதையின் வழியே எதையும் வெளிப்படையாக அறுதியிட்டு கூறாமல் வாசகனை அவனுடைய சிந்தனை செயல்முறைக்கு ஏற்றவாறு அவன் முன் சொற்களை சிதறவிட்டு அதிலிருந்து அவனுக்கான சொற்களை அவனே தேடி கண்டெடுக்க வழி செய்வதுதான் சிறந்த கவிதை. பக்தி இலக்கியத்திலும் கவிதை மொழியின் வழியாக காட்சி உருக்களை நம் கண்முன் விரியச் செய்யும் கவிதைகள் பல உண்டு. மாணிக்க வாசகரின் திருவாசகமும் ஆண்டாள் நாச்சியாரின் திருப்பாவையும் காட்டக்கூடிய காட்சிகள் எல்லாம் நம் கற்பனைக்கு அப்பாற்பட்டவை. மிகச் சாதாரணமான ஒன்றை வேறொன்றாக்கி நம்முன் திக்குமுக்காடச் செய்பவை. ஆக கவிதைக்கு அரிய தருணங்கள், பொறிபறக்கும் கணங்கள் தேவையில்லை. அன்றாட வாழ்க்கையின் எளிய புள்ளியில்தான் ஒரு கவிஞனின் கவிதை சூழ்கொள்கிறது. அன்றாடமே அழகிய கவிதையாக முடியும். கவிதைக்கான அழகிய தருணங்களை விட அன்றாடம் மேலும் கவிதையை நிறைத்து கொள்ளும். அதன் மேல் அவனுடைய அழகியல் சென்று படிந்து உருவாக்கும் ஒரு சொல்லமைவே கவிதை. இந்த தொகுப்பில் நான் ரசித்த அப்படியான ஒரு கவிதை இது. பால் பருகும்போது வரும் தும்மலிலெல்லாம் எப்போதோ கல்லெறிந்து துரத்திவிட்ட கன்றுகுட்டி ஒன்று நினைவில் வந்து போகிறது என்று மத்தார் எழுதியிருக்கிறார். அதைத்தான் நான் சொல்ல வருகிறேன். கவிதை என்பது மொழியில் இல்லை, வடிவிலும் இல்லை, எந்த விதமான பயிற்சியிலும் இல்லை. அது கவிஞனின் ஆளுமையில் உள்ளது. அவனிடம் இயல்பாக வெளிப்படக்கூடியது அந்த கவிதை, அந்த கவிதைக்கான தருணம். மதாரிடம் ஒரு கவிஞனுக்கான ஆளுமை வெளிப்படும் கவிதைகளில் என் மனதுக்கு மிக நெருக்கமான ஒரு கவிதை இது. இந்த கவிதை தான் லக்ஷ்மி மணிவண்ணன் அவர்களின் பின்னட்டை குறிப்பிலும் இடம்பெற்றிருந்தது. தனிமையை பகிர ஆளில்லா கிழத்தி கடிதம் எழுதுகிறாள் இறந்து போன கிழவனுக்கு. எழுதி எழுதி சுருட்டப்பட்ட காகிதங்களில் காது குடைகிறாள். திட்டு திட்டாய் வருகிறது பழுப்பு அழுக்கு, கிழவரை புதைத்த மணல். இதுதான் அந்த கவிதை. இந்த கவிதை வந்து நமக்கு ஒரு நேரடியாக ஒரு எதுவுமே நமக்கு தெரியாது. ஒரு கிழத்தியில் ஒருத்தர் இறந்து போயிட்டார், அவருடைய மனைவி ஒரு கடிதம் எழுதுறா அப்படிங்கிற மாதிரி வருது. ஆனால் இதை நம்ம ஒரு மருத்துவ கூராய்வு செய்த போது எழுதினோம் அப்படின்னா அதுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அனுபவம் அப்படிங்கிறது இருக்குல்ல, அதுதான் ஒரு கவிஞனுடைய ஒரு ஆளுமையை நான் பார்க்குறேன். மதாரனுடைய அந்த கவி ஆளுமை அப்படிங்கிறது வெளிப்பட்ட கவிதைகளில் இந்த கவிதை வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கவிதை. அதேமாதிரி கவிஞனின் வாழ்க்கையில் ஒரு சிறு தருணம் சற்றே திரும்பிக் கொண்டு அவன் யார் என நமக்கு காட்டுவதாக அமையும். இயல்பாக வெளிப்படும் கவித்துவ தருணம் அது. அவ்வகை தருணங்கள் பல சமயம் அவனுடைய வாழ்க்கை பார்வையை நமக்கு காட்டும். சில சமயம் அவனுடைய அழகான அசட்டுத்தனத்தையும் நமக்கு காட்டும். அவனுடைய உவகையை, துயரை, தனிமையை காட்டலாம். எப்படியோ அவன் தன் வரிகளில் நிகழ்ந்து விட்டான் என்றால் அதுவே கவிதை. அப்படி மதாரினுடைய ஒரு முக்கியமான கவிதை இந்த தொகுப்பில் உள்ளது. கூப்பிய கைகளில் மன்றாட எதுவும் இல்லை. போகும் சாலையில் மரங்களும் காற்றும். ஒரு நிமிடம் கைகூப்பி பிரார்த்தனை ஏதுமற்றிருந்தேன். கைகளில் ஜில் காற்று வீசிக்கொண்டே இருந்தது. கைகளை அப்படியே வைத்திருந்தேன். பிரார்த்தனை செய்வதை விடவும் அது நன்றாக இருந்தது. இதுதான் ஒரு கவிஞன் தன் கவிதைகளில் நிகழும் தருணம் என்று சொல்வது.
அந்த கவிதை அந்த கடைசி இதில் முடிக்கிறது வந்து அதான் உண்மையான ஒரு கவிஞனினுடைய அந்த மனநிலை அப்படிங்கிறது. மிக ஒரு மேம்போக்கான ஒரு உலகியல் வாழ்க்கையில் இருந்து ஒரு கவிஞன் ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறான் அப்படிங்கிறது. சார் சொன்ன மாதிரி சுகுமாரனுடைய கவிதைகள் பற்றி நான் இதுக்கு முன்னாடி ஒரு கூட்டத்தில் பேசியிருக்கிறேன். அதுலேயுமே வந்து நிறைய இடங்களில் வந்து அந்த சாதாரண பார்வைக்கும் ஒரு கவிஞனுடைய பார்வைக்குமான வித்தியாசங்கள் அநேக இடங்களில் தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி சார் சொன்ன மாதிரி இப்போ இருக்கக்கூடிய கவிதைகள், தற்கால கவிதைகள் என்பது காமம், காதல், தனிமை, கலகம், அபத்தம், எதிர்ப்பரசியல், இதைத்தான் பெரும்பாலும் மையப்படுத்தி இருக்கிறது. ஆனால் மதாரனுடைய இந்த கவிதைகளில் நம்முடைய சாதாரண அன்றாடங்களில் இருந்து முகிழ்த்தெழுபவை, நவீன கவிதையின் சமநிலையும் இறுக்கமும் தர்க்கத்தன்மையும் கொண்ட கவிதைகளிலிருந்து முற்றும் மாறுபட்டு நிற்பவை. இவற்றில் தர்க்கமில்லை, துருத்தி நிற்கும் நான் இல்லை, கரும்பலகையில் சாக்பீஸ் வைத்து கைகளில் பிரம்போடு பாடமெடுக்கும் கண்டிப்பு இல்லை, சிறு குழந்தையின் கைகளில் கிரையான்களை கொடுத்து வீட்டுச் சுவர்களில் கிறுக்கவிடும் ஒரு குழந்தைத்தனமே தெரிகிறது. கூடவே மதாரின் கவிதைகள் ஒரு சிறிய குருவியின் கண்களிலிருந்து இப்பெரும் மாநகரை பார்த்து அந்த குருவியின் அதே கிரிச் மொழிகளில் எழுதப்படுபவை இவனுடைய கவிதைகள். தமிழில் கவிதையை பொருட்சூழலில் நிறுத்த உதவும் முக்கியமான தொடக்கம் அதன் தலைப்பு. இந்த தலைப்பரசியல் என்பது தொடர்பாக முகநூலில் சமீபத்திய ஒரு காணொளி பதிவை கூட நீங்கள் காண நேர்ந்திருக்கும். தலைப்புகள் ஒரு கவிஞனை ஒரு சிறு வட்டத்தில் அல்லது ஒரு குறுகலான நோக்கில் பார்க்க வழி செய்வது என்பது என்னுடைய கருத்து. பெரும்பாலான இந்த கவிதைகளுக்கு தலைப்புகள் இல்லை. இதன் மூலம் மதாரின் கவிதைகள் இப்படியானவை என்ற முத்திரை குத்தல்களில் இருந்து தப்பித்துவிடும் என்பது மிகப்பெரிய ஆசுவாசம். எழுத்தாளர் ஜெயமோகனின் வார்த்தைகளை கொண்டே இந்த உரையை நிறைவு செய்ய விரும்புகிறேன். ஒரு மனிதனாக கவிஞன் சாதாரணமானவனாக இருக்கலாம். ஆனால் கவிதை ஒருபோதும் சாதாரணமல்ல. அதை எழுதும்போது அம்மனநிலையில் அக்கவிஞனும் சாதாரணமானவன் அல்ல. வேண்டுமானால் இப்படி சொல்லலாம், ஒரு பழங்குடி சமூகத்துக்கு சாமியாடி எப்படியோ அப்படியே நமக்கு கவிஞன். அவனில் நம் மூதாதையரை ஆவேசித்திருந்த தெய்வங்கள் நம்மிடம் உரையாடும் பொருட்டு குடியேறுகின்றன. அவன் நம் ஆழ்மனம் வரை தோண்டப்பட்ட ஆழ்துளை கிணறு. இறுதியில் மதாரின் ஒரு கவிதை, எந்த காரணமும் இல்லாமல் ஒரு தீக்குச்சியை கொளுத்து, அதன் பெயர்தான் ஒளி. ஆமதார், அதன் பெயர்தான் கவிதையும் கூட. மதாரின் இந்த வெயில் பறந்தது என்ற கவிதை தொகுப்பு பரவலாக வாசிக்கப்பட்டு விமர்சிக்கப்பட வேண்டும் என்று வாழ்த்தி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.